السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோருமே மிக உறுதியாக அறிந்திருக்கக்கூடிய விடயம்தான், ஏதோ ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிய போகின்றோம். நிச்சயமாக மரணம் எங்களை சந்தித்தே தீரும், அதில் எந்தளவும் சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிடப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி பொழுதேனும் அது பிந்திவிட மாட்டாது. எனவே உண்மையான விஸ்வாசி மிக உறுதியாக அறிந்திருக்கும் ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணித்த பிறகு மறுமை என்ற வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்லவிருக்கின்றோம். அங்குதான் நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் செய்த நன்மையோ தீமையோ அதற்கான கூலியை வழங்கப்பட இருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உண்மை, இந்த யதார்த்தம் எல்லோரும் அறிந்ததாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றத்தில் ஆளாக்கி இருக்கின்றது. எனவே இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை, இந்த மறுமையின் வாழ்க்கையை மனிதன் மறந்து விடுகின்றான். எனவே உலகத்தை தனக்காக தேர்வு செய்து கொண்டு தனக்கு தானே அநியாயங்களை செய்து கொள்கின்றான். அல்லாஹ் கடமையாக்கியவற்றை விட்டு விடுகின்றான். அல்லாஹ் தடுத்தவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். தீமைகளில் இச்சைகளை நிறைவேற்றுவதில் அவன் போட்டி போடு தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்றான். எனவே திடீர் என்று அவனுடைய மரணம் அவனை அடைந்து விடுகின்றது. செய்த எத்தனையோ பாவங்களுக்காக மன்னிப்பு கூட கேட்காத ஒரு சூழ்நிலையிலும் தான் செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகளை தன் குடும்பத்தவர்களுக்கு, தனது சகாக்களுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகளை செய்யாத நிலையில் அந்த மரணம் எம்மை பீடித்து விடுகின்றது. எத்தனையோ நற்கர்மங்கள் செய்ய வேண்டியிருந்தது, ஆனால் அவற்றை நாம் பொதுபோக்காக விட்டுவிட்டோம். எனவே இப்படி மரணம் திடீர் என்று மனிதனை பீடிக்கின்ற போது இந்த மனிதன் கவலைக்குள்ளாகின்றான். தான் விட்டுவிட்ட, தான் செய்யாது விலகிக்கொண்ட எத்தனையோ நன்மைகளை நினைத்து அவன் கவலைப்படுகின்றான். தனக்கு நன்மை செய்வதற்காக வாய்ப்பை கேட்கின்றான். ஆனால் அவனுடைய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சுபீட்சத்தில் மிக முக்கியமானதுதான் மனிதன் தன்னை தானே விசாரணை செய்து கொள்வது. மனிதன் தனது வாழ்வு பற்றி தானே சுய விசாரணையை மேற்கொள்வது, தன் வாழ்க்கையை பற்றி தான் சிந்திப்பது, தனக்கு செய்யுமாறு மார்க்கம் சொன்ன நன்மைகளை நான் செய்கின்றேனா அல்லது விட்டுவிடுகின்றேனா என்று தன்னை தானே கண்காணித்துக் கொள்வது மனிதனுடைய சுபீட்சத்திற்கு காரணமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, விசேடமாக இப்போது ஒரு வருடத்தை நாம் பூரணப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றோம். வாழ்க்கை எப்படி ஓடுகிறது என்று பாருங்கள். வருடமே நொடிப்பொழுது போன்று தாண்டி சென்று விடுகின்றது. எனவே இப்படித்தான் வாழ்க்கையும் மொத்தமாக முடிந்துவிடும். எனவே அதற்கு முன்னால் நாம் எம்மை சுய விசாரணை செய்து நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை நிறைவேற்றினோமா என்பதை நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டிருக்கும் கொள்கையை நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுடைய ஈமான், உங்களுடைய அமல்,
உங்களுடைய பண்பாடுகள் அல்லாஹ் போதித்த முறையில் இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறையில் இருக்கின்றதா? அல்லாஹ் சொன்ன மாதிரி உங்களுடைய ஈமானை நீங்கள் அமைத்திருக்கின்றீர்களா? ஈமான் கொள்ளுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்ததை நிறைவேற்றுகிறீர்களா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை ஓர்மைப்படுத்துமாறும் தனக்கு மாத்திரமே வணங்கி வழிபடுமாறும் செய்யும் வணக்கங்களை தனக்காக மாத்திரமே செய்ய வேண்டும் என்றும் அவனை அன்றி வேறு யாரையும் அழைக்கக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, உதவி அவனிடமே தேடப்பட வேண்டும், அவனுக்காகவே நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும், அவனுக்காகவே உங்களுடைய நேர்ச்சைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? அல்லாஹ் அவனுடைய தூதரை பின்பற்றுமாறு உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, அந்த தூதரை நீங்கள் பின்பற்றினீர்களா? அல்லது நீங்களாக சுயமாக மார்க்கத்தில் இல்லாதவற்றை உருவாக்கி கொண்டீர்களா? அருமை தோழர்களான நபி தோழர்களான சஹாபாக்களை உங்களுடைய முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, அவ்வாறு அவர்களை நீங்கள் பின்தொடர்ந்தீர்களா அல்லது விட்டு விட்டீர்களா? தொழுகையை பேணி தொழுமாறு, உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றி வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, அந்த தொழுகையை உரிய முறையில் பேணினீர்களா அல்லது அதை பால்படுத்தி விட்டீர்களா? ஜக்காத்தை கொடுக்குமாறும், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்குமாறும், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, அவைகளை செவ்வனே நிறைவேற்றினீர்களா அல்லது அவற்றை பால்படுத்தி விட்டீர்களா? அல்லது அவற்றை செய்யாது நீங்கள் பிற்படுத்தி விட்டீர்களா? அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுமாறும், உங்கள் குடும்பத்தவர்களை சேர்ந்து வாழுமாறும், உங்கள் அயலகத்தவர்களுக்கு நன்மை செய்யுமாறும், உங்கள் மனைவி மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறும், சிறப்பான முறையில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்குமாறும், உங்கள் குடும்பத்தவர்களோடு சேர்ந்து வாழுமாறும் இப்படியெல்லாம் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, குடும்பத்தவர்களை சேர்ந்து வாழ்ந்தீர்களா அல்லது அவர்களை துண்டித்து வாழ்ந்தீர்களா? ஹலாலான உணவை சாப்பிடுமாறும், ஹராமானதை தவிர்த்து கொள்ளுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, எனவே ஹலாலை மாத்திரம் பேணி உண்டு வாழ்பவர்களாக உங்களை ஆக்கினீர்களா அல்லது உங்கள் கரங்கள் ஹராத்தின் பக்கமும் சென்று விட்டதா? வட்டியை வாங்கினீர்களா? இலஞ்சத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அமானிதத்திற்கு மோசடி செய்தீர்களா? மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்தீர்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும், உங்கள் கற்பை பேணிக் கொள்ளுமாறும், உங்கள் நாவு காது போன்ற உறுப்புகளை பேணிக் கொள்ளுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, இந்த காது, இந்த கண், இந்த நாவு போன்றவைகள் விசாரிக்கப்பட இருக்கிறது என்று சொன்னானே, எனவே இவைகளை பேணி வாழ்ந்தீர்களா? பெண்களுக்கு ஹிஜாபை அணியுமாறும், வீடுகளில் அவர்கள் தரித்திருக்குமாறும், வீணான பயணங்களை மேற்கொள்ளாது வெளியே திரியாது வாழ வேண்டும் என்றும் தங்களுடைய வார்த்தைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை பிறப்பித்தானே, இந்த கட்டளைகளை எமது பெண் சமுதாயத்தவர்கள் பேணினார்களா அல்லது அல்லாஹ்வின் இந்த கட்டளைகளை வீணாக்கி விட்டார்களா? எனவே இவைகளெல்லாம் மரணத்தின் பின் கேட்கப்படும், விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை தயாரித்தீர்களா? அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் தலைவர்மார்கள் அவர்கள் ஏவக்கூடிய நன்மையான காரியங்களில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்களே, இந்த கட்டளைகளை நீங்கள் பேணி வாழ்ந்தீர்களா? எனவே இது பற்றியெல்லாம் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தோடு ஒன்று சேர்ந்து அந்த சமுதாயத்தின் கடமைகளை நிறைவேற்றி வாருமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே, அவைகளை செய்தீர்களா? அல்லது உங்களுக்கு லாபம் இருந்தால் மாத்திரம் செய்வது, உங்களுக்கு லாபம் இல்லாவிட்டால் அதை விட்டுவிடுவது என்ற நிலையில் வாழ்ந்தீர்களா? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவை அல்லாஹ்வுடைய வேதத்தின் முன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைக்கு முன்னாலும் நிறுத்தி தன்னை சுய பரிசோதனை செய்யட்டும். அவைகளுக்கு ஒத்ததாக தன்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்ததா அல்லது அதற்கு மாறுபட்டதாக இருந்ததா என்பதை கண்காணித்துக் கொள்ளட்டும். யார் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்ததாக தன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாரோ,
அவர் அல்லாஹ்வை புகழட்டும். மென்மேலும் அதிக நன்மைகளை செய்யும் பாக்கியத்தை தருமாறு அல்லாஹ்விடம் அவர் பிரார்த்தனை செய்யட்டும். யார் இதற்கு முரணாக தன்னுடைய ஆன்மாவை பெற்றுக்கொண்டாரோ அவர் தௌபாவின் பக்கம் விரைந்து செல்லட்டும். தௌபாவின் பக்கம் விரைந்து சென்று இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யட்டும் என்று கூறி இமாம் அவர்கள் தங்களுடைய முதலாவது குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறிய பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கடமைகளை ஆற்றி அவன் விளக்கிய பாவமான காரியங்களில் இருந்து விலகி இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா என்பது கண்டிப்பாக நாம் கண்காணிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். எவைகளெல்லாம் கோளாறுகளாக இருக்கிறதோ அவைகளை நாம் சீர்திருத்திக் கொள்வோம். எவைகளெல்லாம் குறைகளாக இருக்கின்றதோ அவைகளை நாம் பூரணப்படுத்திக் கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று இந்த உலகத்தில் எமக்கு விசாரணை கிடையாது. ஆனால் மறுமையில் விசாரணை உண்டு. மறுமை என்பது நாளை நடக்கக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். எனவே அந்த நாளை என்று சொல்லப்படக்கூடிய மறுமை வாழ்வுக்காக நாம் எம்மை தயாரித்திருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பிரபல்யமான கூற்றுதான், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். வஸினு அன்ஃபுஸகும் கப்ல அன் தூஸனு. உங்களுடைய நன்மைகள் நிறுக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே உங்களை நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஒரு மனிதன் தன்னை தானே சுய பரிசோதனை செய்வதன் மூலமாக தனது மறுமை வாழ்வுக்காக தன்னை சீர் செய்து கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்பட இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், யௌமஇதின் துஅரதூன். அந்த மறுமையுடைய நாளில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து காண்பிக்கப்படுவீர்கள். லா தக்ஃபா மின்கும் ஹாஃபியா. எந்த ஒன்றும் அவனுக்கு மறைந்து விட மாட்டாது. எனவே அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய, நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து அதற்காக உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது குத்பாவையும் முடித்தார்கள். குத்பாவுடைய இறுதியில் மூமின்கள் முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு குத்பா நிறைவுற்றது. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் நாங்கள் பேணி நடக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை இமாம் அவர்கள் ஒரே இடத்துல தொகுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அதில் வணக்க வழிபாடுகளும் அடங்குது. எங்களுடைய சம்பாத்தியம், தொழில் துறவுகள், குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா பகுதியையும் உள்ளடக்கி இவைகளை நாம் செய்தோமா செய்யவில்லையா. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிக்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்ல, மொத்த வாழ்க்கையையும் உள்ளடக்கக்கூடிய வகையில்தான் இஸ்லாத்தினுடைய போதனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சில மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்க வழிபாடுகளில் ரொம்ப மும்முரமாக இருப்பார். டைமுக்கு தொழுவார், டைமுக்கு திக்ர் செய்வார், குர்ஆன் ஓதுறத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். ஆனால் அடுத்தவர்களில் ஏமாற்றுவதில், அடுத்தவங்களை ஏமாற்றுவதில் அவர் தான் என்ன பெரிய புள்ளியாக இருப்பார். அப்போ வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகிறார், தன்னுடைய சம்பாத்தியத்தில் என்ன செய்யலை, கவனம் செலுத்தலை. சில மக்களை நீங்கள் பாருங்கள், இபாதத்துகள் என்று ஏனைய பகுதியில், ஆனால் குடும்பத்தாரோட என்ன இல்லை, அவங்களுக்கு ஒழுங்கான உறவு கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னால் சொந்த அண்ணன் தம்பிமாரோடு கூட அவருக்கு உறவு கிடையாது. எனவே குடும்ப உறவுகளை குறித்து வாழ்கிறது என்பது சர்வசாதாரணமாக போச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உறவுகளை எந்த அளவுக்கு சொன்னால் தைரிய உச்சக்கட்டத்துக்கு போய் ஏன்னா இவரே சொல்லிடுவார், என் மையத்துக்கும் தலைவிரிச்சு படுக்கக்கூடாது, என் மையத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது இந்த பக்கம்.
எதனால்? ஏதாவது உலக ரீதியான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ எனவே குடும்ப உறவை பேணுமாறு மார்க்கம் சொல்கிறது. இந்த தாய் தந்தையருடைய உறவு எல்லாத்தை விட ரொம்ப பெருசு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெற்றோரை கண்காணிக்குமாறு அவர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். சூரத் இஸ்ரால வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் தன்னை அன்றி வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்ததாக வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறும் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். வேறொரு ஆயத்தில் அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக. சிலர்கள் யோசிக்கலாம், எங்களோட அம்மா எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, என்னோட வாப்பா எங்களுக்கு என்ன செஞ்சாரு, பெற்று போட்டதை தவிர வேற ஒன்றுமே அவங்க செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஐயா, பெற்றோரால் என்ன செய்யலை, எங்களுக்கு எந்த ஒரு ஃபாயிதாவும் லைஃப்பில் கிடைக்கல. அப்போ என்னத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு உபகாரம் செய்யணும், நாங்கள் என்னத்துக்கு அவங்களுக்கு கைமாறு செய்யணும்? அப்போ இவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இவர் இன்ஜினியர் ஆக்கி, லோயர் ஆக்கி, டாக்டர் ஆக்கி, டாக்டர் ஆக்கினா தான் பெற்றோர்கள் செஞ்சாங்க, நன்மை செஞ்சாங்கன்னு அர்த்தம். சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்ன இடத்துல அல்லாஹ் என்னத்தை சொல்றான்னு பாருங்க. ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வவதஅத்துஹு குர்ஹா, அவனை அந்த தாய் எப்படி பெற்றால் தெரியுமா? கஷ்டத்தோடு சுமந்தாள், கஷ்டத்தோடு பெற்றெடுத்தார். பாருங்க, அந்த இடத்துல அல்லாஹ் என்னத்தை நினைவுபடுத்துகிறான்? அந்த பிறப்பின் போது, வயிற்றில் சுமந்திருந்த போது அவ பட்ட கஷ்டம் இருக்குதே, அது போதும். நீ உபகாரம் செய்யறதுக்கு அதுவே போதும், வேற ஒன்றுமே உனக்கு செய்யாட்டியும் சரி. நினைச்சா? ஆனால் இருந்தாலும் பிள்ளை பிறந்த பிறகு பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் ஒன்று ரெண்டு அல்ல. நினைச்சா? அப்போ எனவே இதெல்லாம் என்ன செய்யுது, மனிதனுக்கு வாழ்க்கையில் மறந்து போகுது. இப்போ நம்மள எத்தனை பேர் சும்மா யோசிச்சு பாருங்க, உயிரோடு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், நாம் எத்தனை நாட்களுக்கு ஒருக்க அவர்களுக்கு போராடிச்சு பேசுவோம். சகோதரர்களே, மாதக்கணக்கில் சென்றும் பெற்றோரோடு பேசாதவர்கள் இருக்கிறார்கள். நாளாந்த வைஃபோட பேசுவார், நாளாந்த பிள்ளைகளோடு என்ன பேசுவார், பேசுங்க வானம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் உபகாரம் செய்வதற்கு மிகவும் தகுதியானவர்களில் ஒருவர் தான் உங்களுடைய பேரண்ட்ஸ். பெற்றோர்களுடைய கடமை மனைவி பிள்ளைகளுடைய கடமையை விடவும் பெரியது. அதனால தான் நபியிடத்தில் வந்து ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, நான் உபகாரம் செய்வதற்கு, நான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்ட நேரத்தில் சொன்ன பதில் என்ன? உன் தாய். ரெண்டாவது கேட்கிறார் உன் தாய், மூணாவது கேட்கிறார் உன் தாய், நாலாவது கேட்கும்போது உன் தந்தைன்னு சொன்னான். அப்போ எனவே மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, சந்தேகம் இல்லை, அதை நாம் ஆற்றி ஆகணும், அது பற்றியும் நாம் விசாரிக்கப்படுவோம். ஆனால் பெற்றோர்களுடைய கடமை அதை விடவும் பெரியது என்பதை என்ன செய்யணும். அப்போ எனவே பெற்றோர்கள் ஏதாவது தவறாக நடந்துட்டாங்கண்டா, ஏதாவது அவங்களோட தரப்பில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்தால் நாங்கள் அதுக்கு கோர்ட்டுக்கு போயிடாது, அதை விசாரித்து கொண்டு ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க, இல்லை, இதெல்லாம் ராங். அவங்களோட விஷயத்தில் சபூர் செய்யறதை தவிர வேறு வழி இல்லை. ஏதாவது உணர்த்தோணுன்னு நினைச்சா அழகிய வார்த்தைகளால் என்ன செய்யணும், அதை உணர்த்தோணுமே அன்றி சண்டை பிடிக்கும் தோரணையில் அவர்களோடு பேசக்கூடாது. இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு அவங்களோட அந்தஸ்தை உயர்த்தி சொல்லுதுன்ற அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃப், ஷீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான மரியாதையான வார்த்தையை அவர்களோடு பேச வேண்டும். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹல் துல், சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பறவையை ஒப்பிட்டு ஜனாஹல் துல், ஜனாஹன்னு சொன்னால் பறவையோட சிறகுக்கு சொல்லுது. அப்போ ஏன் உலமாக்கள் விளக்குறாங்க, ஏன் அல்லாஹ் பறவையின் இறக்கையை ஒப்பிட்டு தாய் தந்தையரோடு மரியாதையாக நடந்து கொள்ளணும் என்று சொன்னால், பறவை பறக்கும் நிலையில்தான் அதனுடைய சிறகுகள் உயர்ந்திருக்கும். பறவை தரையில் இறங்கியிருந்தா சிறகு என்ன செய்யாது, உயர்ந்திருக்க மாட்டாது.
அப்ப எனவே பெற்றோரோடு நீங்க உங்க சிறகுகளை தாழ்த்தி கொள்ளுங்க. நல்லா சொல்றாங்க, பணிவின் உச்சக்கட்டத்தை பேணும். பணிவின் உச்சக்கட்டத்தை பேணும். அப்ப எனவே தாய் தந்தையருக்குரிய மரியாதை, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு நீங்க பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு என்ன செய்தார்? அவர் உபதேசம் செய்தார். என் அருமை தந்தையே, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு ஞானம் வந்திருக்கிறது, எனவே ஃபத்தபினி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், ஷைத்தான் உங்களுக்கு தீங்கிழைத்து விடுவான் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னதான் இருந்துச்சு? இப்ராஹிம், உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை நீ விட்டுவிடாவிட்டால் உன்னை கல்லால் அடிப்பேன் என்று சொன்னார். இப்ராஹிம் நபி, நீ அடித்தா நானும் மாறி அடிப்பேன்னு சொல்லலை. நீங்க அடித்தா நான் என்ன செய்வேன்? மாறி அடிப்பேன்னு சொல்லி, அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப எனவே பெற்றோர் ஏதாவது முரண்பட்டு வருகிறார்கள் என்றால் அந்த இடத்துல அமைதி காட்பதுதான் என்ன பிள்ளைகளுடைய கடமை. இன்னைக்கு சிலர்களுக்கு தௌஹீத் பேசி தௌஹீதினுடைய உச்சகட்டத்தில் போய் பேரண்ட்ஸுடைய மரியாதை எல்லாம் செய்யலை. நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். பெருநாள் தொழுகைக்காக என ஒரு திடல் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு பின்னால் உள்ள ஒரு திடல், ஒரு வெற்று ஸ்பேஸ் ஒன்று என்ன செய்யறாங்க, தொழுகைக்காக வேண்டி ரெடி பண்ணுறாங்க. அப்போ அந்த வீட்டினுடைய தந்தை இருக்கிறாரே, அவர் இல்லை, இங்கே நீங்கள் தொழுவிக்க வாணும், வேற எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, மகன் அடம்பிடிக்கிறாரு, இங்கே தான் தொழுவிப்போம் அப்படின்னு சொல்லி. வாப்பா அடம்பிடிக்கிறார், என்ன இல்லை இங்கே தொழுவிக்க கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாரு. கடைசியில் சர்ச்சை முற்றி எந்த அளவுக்கு போயிட்டுன்னு சொன்னால், மகன் கம்பை தூக்கிட்டாரு, வாப்பா அடிக்கிறார். கம்பை தூக்கிட்டாரு, என்ன தந்தைக்கு அடிக்க. வீடியோவில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்குது. சும்மா யோசிப்பாருங்க, பெருநாள் தொழுகை என்றது என்ன, இதனுடைய சட்டம் என்ன? இது ஒரு சுனத்தான வணக்கமா இல்லையா? ஒருத்தர் பெருநாள் தொழுகை தொழல் வைக்கிற உதாரணத்துக்கு, இப்போ ஐங்கால தொழுகையை விட்டால் என்ன பாவமோ அப்படி ஒரு பாவமா? இல்லை, அப்படி ஒரு பாவம் கிடையாது. பெருநாள் தொழுகை பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னென்றால், அது சுன்னா முஅக்கதாவை சார்ந்தது, அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தது, அது ஃபர்து அல்ல, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. சிலாக்கள் சொல்லுவாங்க இல்லை ஃபர்து தான் என்ற கருத்தை சொல்லக்கூடிய சில அறிஞர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொல்றாங்கன்னா, நபியவங்க மாதவிடாய் பெண்களை கூட பெருநாள் தொழுகைக்கு என்ன செஞ்சாங்க, வர சொன்னாங்க. மாதவிடாய் பெண்களை பெருநாள் தொழவா வர சொன்னாங்க நபி? தொழலாமா? அந்த பெண்கள் மாதவிடாய் பெண்கள் தொழலாமா? தொழ முடியாது. அப்ப நபியவங்க அவங்களை தொழுகைக்கு வர சொல்லலை, அந்த உபதேசத்துக்கு தான் வர சொன்னாங்க. அப்ப எனவே பெருநாள் தொழுகை கடமை என்பதற்கு முன்வைக்கப்படக்கூடிய ஆதாரம் என்ன? மாதவிடாய் பெண்களையும் நபியாக வர சொன்னாங்க. மாதவிடாய் பெண்கள் எப்படி தொழுகிறது? தொழ முடியாது. அப்ப எனவே இது அதற்குரிய சான்று அல்ல. அப்ப பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து என்ன? பெருநாள் தொழுகை என்பது அது சுன்னத்தான ஒரு தொழுகை தான், வலியுறுத்தப்பட்ட சுன்னா, பேணும். அதை நம்ம சும்மா இருக்கிறது அல்ல. சரி, இந்த பெருநாள் தொழுகை சர்ச்சை எங்க போய் முடியுது? ஒரு தந்தைக்கு கம்பை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாரு. அப்ப பெருநாள் தொழுகை சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ல இவ்வளவு ஆர்வம் காட்டின அந்த மகள், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, பெற்றோர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, சி என்ற வார்த்தையை கூட பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த ஆயத்தெல்லாம் அப்படி எடுத்து காலு கீழே போட்டு போசிட்டாங்க. இந்த ஆயத்தை எல்லாத்தையும் தூக்கி எடுத்து செஞ்சுட்டாரு. காலை இதை பேண போன நீ அப்ப இதெல்லாம் பேண்டது இல்லையா? குர்ஆன் வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள்ல உள்ளதா இல்லையா பெற்றோரை பேர சொல்லி? அப்ப அதை எல்லாத்தையும் காலில் போட்டு என்ன செஞ்சாரு, மிதிச்சிட்டாரு அந்த ஆயத்தெல்லாம். எதுக்காக வேண்டி? ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக. எனவே சகோதரர்களை, மார்க்கத்தில் விளக்கம் இல்லாமல் போனால் இப்படிதான். எதுக்கு முதலுரிமை கொடுக்கணும் என்பது விளங்கல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, குஃபுர்ல இருக்காரு தந்தை, அந்த குஃபுர்ல இருந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ் என்ன? தந்தை சொன்னார் கல்லால் அடிப்பேன்டாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி அப்படின்னா நானும் அடிப்பேன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, என் இறைவனிடத்தில் உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப எனவே உலமாக்கள் சொல்றாங்க, ஏனையவர்களோட நடந்து கொள்ற மாதிரி நீங்க உங்களோட பேரண்ட்ஸோடு நடந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களோட அந்தஸ்து வேற, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வேற. அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதற்காக அதற்கு பதிலடி நானும் என்ன செய்வேன், அவர்களுக்கு தவறுதான் செய்வேன் என்று அப்படி போக முடியாது.
அப்போ எனவே சில பிள்ளைகளுடைய மனசில் சில கோளாறுகளை இது அவங்க எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, என்ன தந்தாங்க, எப்படி சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்று சொன்ன இடத்துல அந்த தாய் கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால் என்றதை குறிப்பிட்டார். இது ஒன்று போதும் நீங்கள் பணிவிடை செய்யறதுக்கு. அதனால தான் நல்லா அதை குறிப்பிடுறாங்க. நீங்கள் பணிவிடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்னது கூறுறா, ஒரு தாய் கஷ்டத்தோடு உன்னை பெற்றால், கஷ்டத்தோடு உன்னை சுமந்தாள்னு சொல்லி. அப்போ எனவே அது லேசான ஒரு காரியம் அல்ல. அப்போ எனவே பெற்றோர்கள் விடயத்தில் மிக கவனமாக பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான உபதேசம். நம்ம குடும்பத்தை சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? தாய்க்கும் தந்தைக்கும் தான். தாய் தந்தை இல்லாத போது அவர்களுடைய உறவினர்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல வருவாங்க. அவங்களோட உறவை நாம் என்ன செய்யணும், நாம் பேண வேண்டும். ஏதும் அவர்களால் இடையூறுகள் துன்புறுத்தல்கள் இருந்தால் அதற்கு முன்னால் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன? பொறுமை செய்யறதை தவிர வேறு வழி இல்லை. பொறுமை செய்யறதை தவிர வேறு வழி இல்லை. அவங்க தவறு செஞ்சாங்கன்றதுக்கு அதுக்கு சேம் ரிப்பீட் நாங்களும் என்ன செய்வோம், நாங்களும் தருவோம் என்று சொல்லி அவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. அப்போ எனவே பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் சகோதரர்களே, அவர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கோம். இன்றைக்கு எல்லாம் நிறைய வசதியை தந்திக்கிறான். இல்லை முற்காலத்தில் ஃபோன் பண்ணுனா 10 ரியால் போகும், 15 ரியால் போகும். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நெட் வந்த பிறகு ஃபோன் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டு, அப்படியா இல்லையா? அப்போ இப்படி ஃப்ரீயான நேரத்திலேயே கோல் அடித்து தாய் தந்தை இடத்துல சுக துக்கம் நாம் விசாரிக்காவிட்டால் எங்களை விட நன்றி கெட்டவர்கள் யார் இருக்க முடியும்? எனவே பெற்றோர்கள் உயிரோடு இருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களோடு தொடர்பு கொண்டு அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் கூட, நீங்கள் கல்யாணம் முடிச்சு 10 பிள்ளையை பெற்ற வாப்பாவாக இருந்தாலும் உங்களுடைய தாய்க்கு நீங்கள் மகன் தான். அவன் தன்னுடைய மகன்னு தான் அவன் பார்ப்பான். இவன் புள்ள பற்றி பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லி இருந்து அது 2வது விஷயம். தன்னுடைய மகன் என்ற கணிப்பு தான் என்ன செய்யும், அந்த தாயினிடத்தில் இருக்கும். தாய் உள்ளம் சகோதரர்களே, தந்தைமார்களுடைய உள்ளம் தங்களுடைய பிள்ளைகள் தங்களோடு நல்ல சகவாசத்தை, நல்ல உறவை பேண வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு உதவி உத்தாசை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். தன்னுடைய பிள்ளை ஏதாவது தர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அது சில சமயத்தில் இல்லாமை என்றதுக்காக அல்ல, அந்த பிள்ளையில் கரசனம், அந்த பிள்ளை தன்னோடு இரக்கமாக இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்வதற்காக. அப்போ எனவே பெற்றோர் விஷயத்தில் என்ன செய்யணும், நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இமாம் அவர்கள் சொன்னது போன்று தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹலாலான சம்பாத்தியம், குடும்ப உறவு, இப்படி பல அம்சங்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. இதெல்லாம் நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்பட போகின்ற அம்சங்கள். இவைகளில் நாம் சீராக இருக்கிறோமா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஜும்மாவுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம் என்ன? உலகம் ஓடி ஒளிந்து விடும். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் வரத்தான் போது. நாங்கள் இங்கே உலகத்தை பிரியக்கூடிய நாள், அது எப்போது வரும் யாருக்கும் தெரியாது. வர்றதுக்கு முன்னால் எம்மை நாம் தயாரித்து வைத்து கொண்டால் தான் பாக்கியசாலிகள். அப்படி தயாரித்து வைக்கல, கடைசி நேரத்தில் என்ன செய்வாராம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், மலக்குல் மௌத் வந்து உயிரை கைப்பற்றும் அந்த நிலையில் மனிதன் நேரம் கேட்பான். எதுக்கு? நன்மை செய்வதற்காக. எவ்வளவு நேரம் வழங்கப்பட்டிருந்தது, அது எல்லாத்தையும் வீணாக்கி பாழாக்கி போட்டு இப்போ கடைசி டைம்ல என்ன நன்மை செய்ய நினைக்கிறார். சரி, இவர் ஆசைப்பட்டார் என்றதுக்காக சரி ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு வாங்கன்னு மலக்குல் மௌத் விடுவா போறாங்க? என்ன இல்லை, ஒரு நொடி பொழுதும் என்ன செய்யப்பட மாட்டாது, பின்படுத்தப்பட மாட்டாது. அப்போ எனவே மௌத்தாகத்தான் போறோம் என்பது மிக உறுதியாக தெரிந்தவர்களாக இருந்தும் அந்த மரணத்துக்கு என்ன செய்யல, நாம் தயாரிப்பவர்களாக இன்மை ஆக்கிக் கொள்ளல. சகோதரர், நாளாந்த வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மரண சிந்தனை வர வேண்டும். சும்மா ஒரு 5 நிமிஷம் கண்ணை பற்றி யோசிங்க. எப்படி நம்ம மௌத்தா போகிற மாதிரியும், சந்தூக்கில் வச்சு எங்களை தூக்கிட்டு போகிற மாதிரியும், கொண்டு போய் கபருக்குள்ளே வைக்கிற மாதிரியும், மண்ணை போட்டு அடைக்கிற மாதிரியும், அதுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் திரும்பி போகிற மாதிரியும், இப்போ நாங்கள் மண்ணறைக்குள்ள தனிய இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா இல்லையா? கண்டிப்பாக நடந்தே தான் தீரும். அவன் நடக்கிறதுக்கு முன்கூட்டியே நாங்கள் என்ன செய்யணும், இதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நபி அவங்க என்ன சொல்கிறாங்க? அக்ஸிரு, கொஞ்சம் எப்பயாவது டைம் கிடைச்சா நினைங்கன்னு சொல்லலை, சொல்கிறாங்க அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், எல்லா இன்பங்களையும் அடித்தொழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் அதிகமாகன்னு சொல்கிறாங்க. அண்மையில் நடந்த
ஏர் இந்தியாவினுடைய அந்த ஃப்ளைட் விமான விபத்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ளைட்டில் ஏறுற நேரம் அந்த மக்களுக்கு இருந்த சந்தோஷம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் லண்டனுக்கு போகிறோம், நாங்கள் நாங்கள் உலகத்தினுடைய ஒரு முக்கியமான சிட்டிக்கு நாங்கள் போகிறோம் என்ற சந்தோஷம் எந்த அளவு உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கும் அந்த மக்களுக்கு. ஆனால் நடந்தது என்ன, அந்த சந்தோஷத்தை அறிய முடியாமல் மரணம் என்ன செய்து விட்டது அவர்களை. அப்போ எனவே நாம் கட்டியிருந்த எல்லா கோட்டையும் அதோட முடிச்சு, நாம் என்னென்ன கற்பனையில் உலகத்தில் என்னென்ன உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்று நினைச்சு கொண்டிருந்தோமோ அதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல என்ன எல்லாமே. சகோதரர்களே, வாழ்க்கை முடிஞ்சே ஆகும், அதில் சந்தேகம் இல்லை. நாங்கள் ரெடி ஆகிக்கிறோமா என்றதுதான் கேள்வி. நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? எனவே தயாரிப்பதில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், வல்தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், வறுமைக்கு என்ன தயாரித்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆன்மாவும் பார்த்து கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க, என்ன உங்களோட அரேஞ்ச்மெண்ட் இருக்குது உங்களோட வறுமை வாழ்வுக்காக. அப்போ நாங்கள் இதை பார்க்காம அப்படியே போயிட்டோம்னா ஒரு நாளைக்கு மௌத்து வந்துடும். அந்த டைமில் சிந்திச்சு வேறு இல்லை. அதனால் முன்கூட்டியே நாம் தயாரித்து கொள்வதற்காக என்ன செய்யணும், முயற்சி செய்யணும், பாடுபடணும். நல்லவர்களை அதிகமாக செய்வதில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். சகோதரி, ஓய்வு கிடைக்கிற நேரம் எல்லாமே ஏதாவது ஒரு நல்லதில் நம்ம வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு நாம் முயற்சிக்கணும். நல்லதில் நீங்கள் உங்களை பழக்கிறீங்கன்னு வச்சா உங்களோட மனசு வந்து நன்மையை ஆசைப்படுவதாக இருக்கும். எப்போ தீமையில் பழக்கிறோமோ அப்போ என்ன செஞ்சிடும், அது தீமையின் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஆசைப்படுறதா ஆயிடும். இல்லைங்களா? ஒரு கவிதை, அரபு கவிதையில் சொல்கிறாங்க, ஒன் நஃப்சு கத்திஃபிலி, இந்த உள்ளம் இருக்கிறதே இது வந்து ஒரு குழந்தையை போலவான். உள்ளம் எதை போல, ஒரு குழந்தையை போல. இன்துஹ்மில்ஹு சொல்றாங்க ஷப்ப அலா ஹுப்பிர் ரதா, பிள்ளைக்கு நீங்க பால் கொடுக்கிறத மறக்கடிக்க வைக்காவிட்டால், ஒரு தாய் பால் கொடுக்குறான்னு வைங்க, 2 வருஷம் ஆனதோடு என்ன செய்யணும், அந்த பாலை மறக்கிற சூழ்நிலையை பிள்ளைக்கு உருவாக்கணும். அப்படி நீங்கள் உருவாக்கலன்னு வைங்க, வாலிபம் வரைக்குமே குடிக்கிற ஆசையில் தான் இருப்பான். வாலிபம் வரைக்குமே என்ன நீங்கள் மறக்கடிக்க வைக்கல. அதனால தாய்மார் என்ன செய்வாங்க, ஏதாவது கசப்புக்களை மார்பில் பூசிப்புள்ள வாயை வச்சா அதை விரும்பாத நிலைமைக்கு உருவாக்குவாங்க. அப்படியெல்லாம் செய்யலன்னு வைங்க, என்ன நடக்கும் சொல்லாங்க, அதை நீங்கள் சும்மா விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், அது அந்த ஆசையில் தான் வரும். அதனால் இந்த நஃப்ஸை நீங்கள் கட்டுப்படுத்தி நன்மையில் ஆசை கொள்வதாக நீங்கள் ஆக்காவிட்டால் அது தீமையில் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். சிலர்கள் திரைப்படத்தில் என்ன மூழ்கி போயிருப்பாங்க. எங்களுக்கு 5 நேரம் தொலாட்டி எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத மாதிரி அவருக்கு ஒரு நாளைக்கு படம் பார்க்காட்டி என்ன அவருக்கு ஆன்மா சாந்தி அடையாது. ராவாய் படுக்க போகிற நேரத்தில் பெரிய கவலை, இன்றைக்கு ஒரு சீரியல் பார்க்கலையே, இன்றைக்கு ஒரு படம் ஒன்று பார்க்க கிடைக்கலையே, இன்றைக்கு 4 பாட்டு என்ன செய்யலை கேட்க கிடைக்கலையே அப்படின்னு என்ன பெரிய கவலை. என்ன கவலை, நடந்த தீமையே உள்ளம் வந்து அதன் மீது லயித்து விட்டது. உள்ளம் அந்த ஆசையில் என்ன செஞ்சுட்டு வளர்ந்து விட்டது. எனவே அதை கேட்குது உள்ளம். சாராயம் குடிச்சு பழவனுக்கு என்ன செய்யும், அவனுக்கு சாராயத்தை கண்டா மண்டபத்துக்கு வந்துடும். ஒரு டம் அடிக்கிறதுன்னா அவனுக்கு நிம்மதி ஆத்மா சாந்தி அடையாது. சிகரெட் குடிச்சு பழக்கமானவங்களுக்கு யாராவது சிகரெட் குடிக்கிறவங்களை கண்டா என்ன செய்யும், பிச்சு எடுத்து சிகரெட் குடிக்கிற வைக்கலாம். அடுத்தவங்க குடிச்சிட்டு எடுத்து 2 கிலோ இருக்கிறாங்களா இல்லையா, என்ன காரணம், அடுத்தவண்ட வாயில வச்சது கிடைச்சா அதையும் எடுத்து குடிக்கிற அளவுக்கு என்ன அந்த நஃப்ஸ் எழுதியது இல்லை, அடங்குது இல்லை. காரணம் என்ன சகோதரர்களே, தீமையில் தம் உள்ளத்தை அவர்கள் பழக்கி கொண்டார்கள். நன்மையில பழக்கணும்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நன்மையில். அதனால இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நன்மைகள் ஆரம்பத்தில் கஷ்டம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நன்மை செய்திங்களே ஆரம்பத்தில் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு 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 பழக்கிட்டீங்கன்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பிறகு உங்கள் உடம்பு பழகும். உடம்பு என்ன செஞ்சிடும், அந்த நன்மை செய்வதை அது பாரமாக எடுக்கவே மாட்டாது. காரணம் அது பழகி விட்டது. அப்போ எனவே நன்மையில் என்ன செய்யுங்க, பழகுங்க. சகோதரர்களே, சும்மா ரோட்டில் போகிறோமா, சும்மா ரோட்டில் போகிற நேரம் ஏன்னா சும்மா தானே போகிறோம், ஏன் இந்த நாவை திக்கிரில் நாங்கள் நினைக்க முடியும், ஏன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல முடியாது ஏன்னா. அப்போ எனவே நினைவார நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இப்போ இந்த நாக்கை நாம் திக்கிரில் பழக்கணும்னு வைங்க, நாங்கள் நினைக்காத நேரத்திலே அந்த நாவை என்ன செய்யும், திக்ரு செய்யக்கூடிய நாவாக இருக்கும்.
அப்போ இதுக்கு காரணம் யாரு? நாங்கள் தான். நாம் எதில் பழக்கிறோமோ அந்த பழக்கத்தை பொறுத்து தான் என்ன செய்ய போகுது, எமது உள்ளம் நன்மையிலோ தீமையிலோ பக்குவப்பட போகிறது. எனவே நன்மைகள் எந்த அளவுக்கு அதிகமாக செய்வோமோ அந்த அளவுக்கு என்ன நமக்கு மறுமை வாழ்க்கை செழிப்பு மிக்கதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பின்னுக்கு நாங்கள் வயோதிபமாகி நன்மைகள் செய்ய முடியாத ஒரு காலம் வந்தாலும் இந்த வாலிபத்தில் நாம் ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் அதிகமாக செஞ்ச நன்மையுடைய கூலி அல்லாஹ் என்ன செய்ய போறோம், அப்போ நமக்கு சும்மா தரப்போகிறோம். ஸோ அதை நேற்று ஒரு நோயாளியை நாங்கள் பார்க்க போகிறோம். 93 வயசு அவருக்கு. எத்தனை வயசு? 93 வயசு. சுலைமான் ஹபீப் ஹாஸ்பிட்டல் நசீமில். அப்படியே கட்டியில் போட்ட மாதிரியே இல்லை. கட்டிகளே என்ன போடப்பட்ட ஒரு முண்டம் மாதிரி, அப்படி ஒன்றுமே இல்லை. எனக்குச்சா அப்படியே இங்கிறது மட்டும்தான். அவர் உசுரோடு இருக்கிறாரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. எனக்குச்சா எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லை. பேசினா விளங்கக்கூடிய கேட்கக்கூடிய எதுவும். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்திப்பாரு, ஒரு காலத்தில் எப்படி ஆடி ஓடிக்கொண்டு இருந்திப்பார், எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நிறைவேற்றிப்பார். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு நிலைமை என்ன? தனக்கே தான் யாருன்னு தெரியாது. உலகம் இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இந்த உலக வாழ்க்கை போலியானது என்பது. இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல, நீடூழி காலம் அல்ல. இது போலியானது, இது முடிந்து போகும். இதனுடைய இன்பங்கள் எல்லாம் என்ன? இப்போ நீங்கள் அவரிடத்துல போய் சாதாரணமாக ஒரு ஜூஸை கொடுத்தாலும் அவரால் குடிக்க முடியாது. எங்களுக்கு ஒரு ஜூஸ் தந்தால் மனசில் ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? ஒரு வீட்டுக்கு போனீங்க, நல்லா அழகாக என்ன செய்கிறாங்க, ஒரு ஜூஸ் ஒன்று கரைஞ்சி தராங்கன்னா அதை குடிக்கிறேன். இப்போ அவருக்கு துணியான எந்த இன்பமும் என்ன இல்லை, அவருக்கு இன்பம் அல்ல. ஏன்னா எதையுமே அனுபவிக்க முடியாத நிலைக்கு ஆளாகிட்டான். கட்டிலில் போடல அப்படியே இருக்கிறான். இப்போ என்னதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க குடும்பத்தார்கள்? இன்னொரு 100 வருஷம் ஒரு வாழட்டும்டா, அட்லீஸ்ட் இன்னொரு 5 வருஷமாவது ஒரு வாழட்டும்டா. எங்கடா முடிஞ்சு அடங்கும்னு தான் என்ன செய்யும் குடும்பத்தவர்களே எதிர்பார்க்குறேன். அடக்கி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓய்வாகி விடலாம். உயிரோடு இருக்க போய் தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது, அப்படியே இல்லையா? அப்போ பாருங்க உலகத்துடைய நிலவரம் என்ன. சரி, அவருக்கு வயசு போய் இப்படி ஆன மாதிரி ஏனையவர்களுக்கு ஆக மாட்டாதுன்னு அர்த்தமா? இல்லையே, எல்லாருக்கும் இதே நிலைமை தானே. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒமின்கும் மையத்தவஃபா, உங்களை நாங்கள் வாலிபமாக்கி உங்களுக்கு உடம்புல சக்தியை தந்து உங்களை நாங்கள் பெரிய ஆளாக்கிட்டோம். சிலர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், இடையிலேயே வஃபாத்தாக்கிறோம். ஒமின்ஹும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் சிலர்கள் யுரத்து இலா அர்தலில் உம்ர், சிலர்கள் ரொம்ப வயோதிபமான தள்ளாடும் பருவத்திற்கு எட்டி விடுகின்றார்கள். அப்படி நாங்கள் ஆக்குறோம். சொல்லிட்டு சகோதரர்களே, அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், லிகை லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, எந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டா எதுவுமே தெரியாதவனாக ஆகிவிடுவான். எதுவுமே தெரியாது. நாங்கள் நேற்று போய் பார்த்தாண்ட நிலைமை அப்படித்தான். அவருக்கு எதுவுமே தெரியாது. பாருங்க என்ன சொல்றான், ஒமின்கும் மை யுரத்து இலா அர்தலில் உமர். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய ஃபர்ஸ்ட் பேஜை வாசி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜிலே இங்கே சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், ஒமின்கும் உங்களின் சிலர்களை யுரத்து இலா அர்தலில் உமர், தள்ளாடும் முதுமை பருவத்திற்கு நாம் தள்ளுகின்றோம். எதற்காக? லிகை லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, எதையுமே அறியாதவனாக அவன் ஆகுவதற்காக. அப்போ ஒரு சிலர்களை இப்படி ஆக்கி அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறான், பாடத்தை படிப்பினையை உருவாக்குறோம். இதை பார்த்தா நம்ம பாடம் பெறணும், படிப்பினை பெறணும். துனியா நிரந்தரம் அல்ல, இப்படியே ஓடி போய் என்ன செய்ய போகுது, இது ஒழியத்தான் போகுது. அதுக்கு பின்னால் உள்ளது இருக்குதே, அது ஒழியக்கூடிய வாழ்க்கை அல்ல. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்குது, அது இப்படியான சுருக்கமான முடிந்து போகக்கூடிய தற்காலிக வாழ்க்கையில். அதுதான் நீடூழி காலம், அது நிரந்தரமானது. அதனுடைய இன்பங்கள் தான் என்ன நிரந்தரமானது. எனவே அதுக்காக உங்களை நீங்கள் ரெடி பண்ணுங்க. அதுக்காக என்ன செய்யுங்க, ரெடி பண்ணுங்க. இந்த உலகத்தில் சகோதரர்களே, சொத்து சுகங்கள், பெரிய வாய்ப்பு வசதிகள், பெரிய மாட மாளிகைகள் அல்லது பெரிய பொருளாதார வசதி இல்லைன்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதில் கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை. சரிங்களா? ஏன்? இந்த பொருளாதார நிலையில் என்னை வைத்தது அல்லாஹ். இதில் தான் எனக்கு நலவு இருக்கு. அதனால தான் அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்கிறான். நாங்கள் கவலைப்படணும் எதில்?
எங்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் இல்லை, நல்லமல்கள் இல்லை, திக்ரு செய்யக்கூடிய பழக்கம் இல்லை, குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இல்லை, தொழுகையை பேணி தொழக்கூடிய பழக்கம் இல்லை, அல்லாஹ்வை நினைத்து தான் திக்ரு செய்யக்கூடிய அந்த நிலை, இது இல்லாட்டி தான் நாங்கள் என்ன செய்யணும்? கவலைப்படுவோம். இது இல்லாட்டி தான் என்ன செய்யணும்? நாம் கவலைப்பட வேண்டும். எனவே அருமையான ஒரு ஹுத்பா. இந்த ஹுத்பாவை நீங்கள் திரும்ப என்ன செய்யலாம்? போட்டு கேட்கலாம். வாழ்க்கையில் பேண வேண்டிய பல்வேறு அம்சங்களை ஒரே இடத்தில் இமாம் என்ன செஞ்சுக்கிறாங்க? எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த ஹுத்பாவிலிருந்து பயன்பெற்ற மக்களாக எல்லோரையும் அல்லாஹ் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.